கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த 8ஆம் மாதம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஒரு அருமையான சத்தியம் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருடைய ஆவியின் உதவியில் நிற்கிறேன். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவர்களாகும்படிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் முடியுது. பிரியமான தேவஜனமே, இங்கே பவுல் சொல்லுகிறான், பிலிப்பியர் சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நான் அவரையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. எவ்வளோ ஒரு காரியத்தை பாருங்க, பாடுகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். யாருடைய பாடுகளுக்குள்ள? கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும். அந்த பாடுகளுக்குள்ள என்ன ஐக்கியம்னா, அவர் நமக்காக எதற்காக அடிக்கப்பட்டார், எதற்காக நொறுக்கப்பட்டார், எதற்காக இரத்தம் சிந்தினார், எதற்காக மரித்தார் என்பதை குறித்ததான இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்முடைய மீறுதல் நிமித்தவர் காயப்பட்டார். நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த மீறுதலை குறித்ததான அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதுல நமக்கு ஒரு ஐக்கியம் வேணுங்க. ஒன்னாச்சா? ரெண்டாவது, அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அந்த நொறுக்குதல், அந்த பாடுகள், இந்த நொறுக்குதல், அதுக்குள்ள நமக்கு ஒரு ஐக்கியம் வேணுங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உறவு தான் நமக்கு முக்கியம். அடுத்தால் சொல்லாரு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினையை அடைந்தார், மரணத்தை அடைந்தார். மரணத்தை அடைந்து நாம் புது வாழ்வு வாழ்வதற்காகத்தான், நாம் புது சிருஷ்டியாய் இருப்பதற்காகத்தான், நாம் தேவனோடு ஐக்கியப்படுவதற்காகத்தான் இந்த ஆராதனைக்குள்ளே போகும்பொழுது இந்த பாடு மரணங்களை நாம் நினைவு கூறுகிறோம். திருவிருந்து அன்னைக்கு மட்டும்தான் பாடு மரணங்களை குறித்து நினைவு கூறுங்கன்னு நம்முடைய போதகர்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர்மார் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. எப்போ அந்த திருவிருந்து இருக்கு இல்லையா, திருவிருந்து நேரத்தில் நம்ம சுத்திகரிப்போம், ஐக்கியப்படுவோம், உறவாடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க. எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க சபைக்குள்ள வாரீங்களோ அப்பொழுதெல்லாம் ஆராதனையினுடைய ஆள் கருத்து என்ன அப்படின்னா, அவர் நம்மை கல்வாரி சிலுவையில் மீட்டெடுத்தாரே, அது ரொம்ப முக்கியம் இல்ல. இந்த உலகத்தில் யாரும் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க முடியாது, அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாது, மரணத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாது. இவைகளெல்லாம் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறித்ததான ஒரு உள் உணர்வுக்குள்ளே போய் அதை நம்ம அப்படியே நினைத்து கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த பாடுகளின் ஐக்கியத்தை நினைக்க அந்த பாடுகளின் ஐக்கியத்துக்குள்ள போக போக கண்களில் கண்ணீர் வருங்க. அந்த அன்பை நினைக்கும் பொழுது, அந்த அன்பை ருசிக்கும் பொழுது, அந்த பாடுகளுக்கு அந்த பாடுகளை நினைக்கும் பொழுது, அந்த பாடுகளுக்குள்ளே போகும் பொழுது ஒரு பெரிய ஒரு உண்மையான உள் உணர்வை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நம்ம ஐக்கியப்பட்டு ஆராதிக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த ஆராதனைக்குள்ளே கர்த்தர் என்ன செய்வார்னா வந்து ஆசீர்வதிப்பாருங்க. பாடுகளின் ஐக்கியம் மிக முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து தகுதி அடைவதற்கு அப்படின்றாரு. நான் இந்த ஐக்கியத்தில் இருந்து இந்த பாடுகள் இந்த மீறுதல், அக்கிரமங்கள், இந்த நொறுக்குதல் எல்லாவற்றுக்குள்ளும் உள்ள இருந்து நான் என்னை கிறிஸ்துவின் வருகையிலே உயிரோடு எழும்புவதற்கு, அவர் உயிர் தெழுந்தார் இல்லையா, அதே போல உயிரோடு எழும்புவதற்கு என்னை தகுதியாக்குகிறது என்னன்னா, இந்த பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும். சோத்திரம். பாடுகளின் ஐக்கியம், பாடுகளை அறிகிற அறிவு. அந்த அவர் சொல்லாரு, உடைய பாடுகளின் ஐக்கியத்தை நாம் அறிய வேண்டும்ன்றார். நாம் ஜெபிப்போமா? நீங்க அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள பட்ட பாடுகளை நினைவு கூறுறீங்களா? அது அவர் சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். தினந்தோறும் நினைவு கூற வேண்டும். திருவிருந்தோட ஒரு விசேஷத்தை நினைவு கூறுவது. சரிங்களா? நாம் ஜெபிப்போம். மகா
பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, உங்க தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த நல்ல அருமையான கால வேளைக்காய் நன்றி. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவரே திருவிருந்த காரியங்களிலே பாடுகளிலே ஐக்கியங்களிலே நாங்கள் தொடர கர்த்தர் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அதனால எங்கள் சரீரத்தில் இருக்கிற பலகீனம் வெளியேறுகிறது, வியாதி வெளியேறுகிறது, மரணம் வெளியேறுகிறது. புது சிறுசியாக உமக்கு முன்பாக நின்று வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நிறைவுண்டாகட்டும். கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.